अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं मामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्ममों वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुगं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमतास्य शिष्यं श्री शंकराचार्यमदास्य पद्मपादं चास्तामलकं च शिष्यं तं तोडकं वातीयगारमण्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृतध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं। விஷ்ணு சஹஸ்ரநாமம் மகாபாரதத்தினுடைய மேக்னம் ஆபஸாக இருக்கக்கூடியது. அதனுடைய 64வது ஸ்லோகம். அனிவர்த்தி நிவృత్తాத்மா சம்க்ஷேப்தா க்ஷேமக்ருத் சிவஹ ஸ்ரீவத்சவக்ஷா ஸ்ரீவாசஹ ஸ்ரீபதி ஸ்ரீமதாம் வரஹ. அனிவர்த்தி நிவృత్తాத்மா சம்க்ஷேப்தா க்ஷேமக்ருத் சிவஹா அப்படின்னு முதல் லைன்ல 5 நாமாக்கள். ஸ்ரீவத்சவக்ஷாஹ ஸ்ரீவாசஹா ஸ்ரீபதிஹி ஸ்ரீமதாம் வரஹா அப்படின்னு 4 நாமாக்கள். மொத்தம் 9 நாமா இதுல இருக்கு. அனிவர்த்தி நிவృత్తాத்மா சம்க்ஷேப்தா க்ஷேமக்ருத் சிவஹா ஸ்ரீவத்சவக்ஷாஹ ஸ்ரீவாசஹா ஸ்ரீபதிஹி ஸ்ரீமதாம் வரஹா. ஸ்ரீமதாம் வரஹா சேர்ந்து ஒரு நாமம் ஆச்சாரியாருடைய பாஷ்யப்படி. அனிவர்த்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிவர்த்தி அப்படின்னா திரும்ப வருது, அனிவருத்தின்னா திரும்ப வராம இருக்கக்கூடியது இல்லையா. அனிவருத்தகா அனிவர்த்தினே நமஹா அப்படின்னு அவருக்கு சதுர்த்தியில நமஸ்காரம் பண்ணும்போது அனிவர்த்தி அப்படின்னா அனிவர்த்தினே நமஹா அப்படின்னு நமஸ்காரம் பண்றோம். அனிவர்த்தி அப்படின்னா 596வது நாமம். எந்த திரும்பி வராதவர் அப்படின்னு அர்த்தம். எதுல இருந்து திரும்பி வராதவர் அப்படின்னு கேட்டா, யுத்தங்கள்ல இல்லையா ஜெயமின்றி திரும்பி வராதவர். யுத்தத்துல திரும்பி வருதுன்னாக்க என்ன அர்த்தம், தோத்தாதான் வர முடியும். ஆகையினால ஜெயிச்சு விட்டுத்தான் திரும்புபவர் அப்படின்ற அர்த்தத்துல ஜெயமின்றி திரும்பாதவர் அப்படின்ற அர்த்தம். இன்னொன்னு, இதுக்கு முன்னில நாம அவர் என்ன பண்ணார், ரிஷபாட்சோ விஷப்பிரியஹா அப்படின்னார். விஷப்பிரியஹான்னா தர்மத்துல ரொம்ப நாட்டம் உடையவர் அப்படின்ற அர்த்தம். அப்படின்னாக்க என்ன அர்த்தம், விஷப்பிரியனாக அவர் இருக்கிறதுனால தர்மத்திலிருந்து ஒரு நாளும் திரும்ப மாட்டார், நழுவ மாட்டார் அப்படின்ற அர்த்தம். ஏன் சாதாரணமா பிரவருத்தி தர்மம் நிவர்த்தி தர்மம் அப்படின்னு 2 தர்மங்கள் நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பிரவருத்தி தர்மம் அப்படின்னா இங்கேருந்து பிரம்மலோகம் பரியந்தம் போயிட்டு திருப்பி புண்ணியம் ஆன உடனே சொர்க்கத்துல இருந்து திருப்பி இந்த ஊருக்கு தள்ளி விட்டுருவா. அவ்வளவுதான். க்ஷீணே புண்ணிய மர்த்திய லோகம் விசந்தி அப்படின்னு இப்படி வரக்கூடியதான ஒரு மார்க்கம் இருக்கு. நிவர்த்தி மார்க்கத்துல இருந்தான்னா இவர்கள் என்ன பண்ண, ஞானத்தை பெற்று திருப்பியும் ஒரு தடவை அம்மா உன்னுடைய வயத்துல போற மாதிரி இந்த உலகத்துக்கு திரும்பி வருவதில்லை அப்படின்ற அர்த்தம் இல்லையா. ஏகையா யாத்தி அனாவிருத்தா அந்நியா வர்த்ததே புனஹா அப்படின்னு பகவத்கீதையில சொல்லுங்க. ஏகையா அந்த மார்க்கத்துல போனான்னாக்க அனிவிருத்தி இல்லையா, அவர் திரும்பி வருவதில்லை.
இன்னொரு ஒரு மார்க்கம் இருக்கு, அது வழியா போய் சொர்க்கத்துக்கு போனானே ஆனா திரும்பி வருவான் அப்படின்னு ஞானத்தை பெற்று திரும்பி வராதுதான ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்படின்னு ஒரு அர்த்தம். சாதாரண அர்த்தம் தேவாசுர சங்கிராமாது, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போதையில சண்டையில சங்கிராமத்துல நிவர்த்ததே, ஜெயமின்றி திரும்பி வராதவர் அப்படின்ற அர்த்தம் தான் ஆச்சாரியால் எடுத்திருக்கார் அனிவிருத்தி அப்படின்னு. இன்னொன்னு என்ன அர்த்தம்னா விருஷப்பிரியத்வாது தர்மாத்து நிவர்த்ததே, அவர் விஷப்பிரியனாக இருக்கிறதுனால தர்மத்திலேயே நாட்டமுடையவராக இருந்து தர்மத்திலிருந்து நழுவாமல் இருக்கக்கூடியவர் அப்படின்ற அர்த்தத்துல அனிவர்த்தினே நமஹா அப்படின்னாரு. நிவృత్తాத்மா நிவృత్తాத்மனே நமஹா, நிவృత్త ஆத்மா அப்படின்னா நிவృత్తి அப்படின்னா விஷயங்களிலிருந்து இல்லையா, சுபாவமாகவே அவர் நிவృత్తం, அதுல ஈடுபாடே கிடையாது, அந்த அந்த விஷயங்கள்ல ஈடுபாடே கிடையாது. சுபாவத்துல ஆத்ம ஞானத்தினால்தான் அவர் இன்ட்ராவர்ட்டா இருக்காரே தவிர கண்ணு காது மூக்கு நாக்கு இதுக்கெல்லாம் விஷயமாக இருக்கக்கூடிய உலக விஷயங்களிலிருந்து இல்லையா தன்னை இழுத்து கொண்டவர் அவர். அதனால அவர் நிவృత్త ஆத்மா இல்லையா, அதுல இருந்தெல்லாம் நிவாரணம், அதுல இருந்த இந்த விஷயங்கள்லாம் அவரை ஒரு நாளும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அதை வாங்கணும், அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அதை கேட்கணும், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அதை சிவக்கணும், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அதை முகரணும் அப்படின்ற ஆசையெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னாக்க பகவான் என்ன பண்ணிருக்கார், பராஞ்சிகாணி வெதிர்னஸ்வயம்பூ தஸ்மாத் பராங் பஷ்யதின அந்தராத்மன் கஷ்டித் தீரஹா ஆத்மானமைக்ஷது ஆவருத்த சக்ஷுஹு அமிர்தத்வம் இச்சன் அப்படின்னு சொல்லுங்க. பராஞ்சிகாணி, இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு இதெல்லாம் வெளிநோக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால எப்பொழுதுமே அது வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களையே நாடிக்கொண்டிருக்கு, அதை அப்படியே இழுத்துக்க வேண்டும் இல்லையா. பராஞ்சிகாணி வெதிர்ன ஸ்வயம்பு, இப்படி ஸ்வயம்பு வெதிர்ன இப்படி படைச்சு விட்டார் நம்மள. தஸ்மாத் பராங் பஷ்யதி, எல்லாரும் அதனால வெளியில பார்க்கிறான். சில பேர் இருக்கான் நிவృత్తాத்மாவாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய புத்தி அதிலிருந்து திருப்பி விஷயங்கள்ல இருந்து திருப்பி உள்ளுக்குள்ள தகராகாசத்துல இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு என்பால் நாட்டம் கொண்டு அதையே எப்பொழுதும் எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடியவர். இப்படி தன்னுடைய மனசை இன்ட்ராவர்ட்டாக ஆத்மாவுக்கு திருப்பி விட்டவர் விஷயத்திலிருந்து. ஸ்வபாவதா விஷயேபியா நிவృத்தா ஆத்மா மனஹா அஸ்ய, இவருக்குடைய மனசானது எப்படி இருக்கு, விஷயங்களில் இருந்து சுபாவமாகவே என்ன அதிலிருந்து இழுத்து அந்த ஆத்மாவிலேயே இருக்கு. இப்படி இருக்கக்கூடியவர் தான் மகாவிஷ்ணு நிவృత్త ஆத்மான்னு, அதனாலதான் அவருக்கு பேரு. அதனால அவருக்கு நிவృత్తాத்மா அப்படின்னு பேரு. இப்பேற்பட்ட நிவృత్తాத்மனே நமஹா. அனிவர்த்தி நிவృత్తాத்மா சம்க்ஷேப்தா, சம்க்ஷேப்தா சம்யக் க்ஷேப்தா அப்படின்னு ஒரு அர்த்தம், நன்றாக காப்பாற்றுகிறவர். சம்க்ஷிப்தம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், சுருக்கமாக சொல்லுவதுன்னு அர்த்தம். இவ்வளவு இந்த உலகமானது பெரிய பிரபஞ்சமா இருக்கு, அநேக கோடி பிரம்மாண்ட மண்டலம்லாம் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமானது ரொம்ப விஸ்திருதமாக இருக்கு, விஸ்தாரமாக இருக்கு. விஸ்திருதம் ஜகத்து சம்ஹார சமயே சூக்ஷ்ம ரூபேன சம்க்ஷிபன் இது சம்க்ஷேப்தா. இந்த உலகத்தை அவர் சம்ஹாரம் பண்ணும் பொழுது இந்த உலகத்தை எல்லாம் சுருக்கி விடுகிறார், சூக்ஷ்மமான ஒரு ரூபத்துக்கு சுருக்கி விடுகின்ற காரணத்தினால அவர்தான் சிருஷ்டிகர்த்தா, அவர்தான் கோப்தா, அவர்தான் சம்ஹார ரூபமாகவும் இருக்கக்கூடியவர். இப்படி சம்ஹார சமயத்துல இந்த உலகத்தை சின்னதாக பண்ணி சம்க்ஷேபமாக பண்ணி விடுகிறார். அப்படின்றதுனால அவருக்கு சம்க்ஷேப்தா அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் க்ஷேம கிருத்து அப்படின்னாரு. க்ஷேம கிருத்து அப்படின்னா என்ன அர்த்தம், உபாத்தஸ்ய பரிரக்ஷணம் கரோதி இது க்ஷேம கிருத்து. அவர் அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां யோகக்ஷேமம் வஹாம்யஹம் அப்படின்றார் பகவான் பகவத்கீதையில. யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம், கிடைக்காதது கிடைத்தது ஆனால் அதுக்கு பேர் யோகம்னு பேரு. அப்ராப்தஸ்ய பிராபணம் யோகஹா, பிராப்தஸ்ய ரக்ஷணம் க்ஷேமஹா அப்படின்னு அர்த்தம்.
நமக்கு கிடைத்ததை பரிரட்சணம் பண்ண வேண்டியது அப்படின்னு. இப்படி உபாத்தத்தை பிராப்தமாக இருக்கக்கூடிய பதார்த்தங்களை எல்லாம் நமக்காக அவர் ரட்சித்து கொண்டே இருக்க நாமெல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரட்சணமும் பண்றார். சிருஷ்டியும் பண்ணார், அவர் தான் ரட்சணமும் பண்ணிட்டு இருக்கார். ஜெனரேட்டராகவும் அவர் தான் இருக்கார், ஆர்கனைசராகவும் அவர் தான் இருக்கிறார், டெஸ்ட்ராயராகவும் அவர் தான் இருக்கிறார். அதனாலதான் காட் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்படி எல்லாரையும் ரட்சணை பண்ணி கொண்டே இருக்கிறது தான் கோப்திரியாக இருக்கிறார் இல்லையா. சிருஷ்டிகர்த்திரி பிரம்மரூபா, கோப்திரி கோவிந்த ரூபிணி. அம்பாளை சொல்லும் போது எல்லாரையும் பாலனம் பண்ணும் பொழுது அவளுக்கு கோப்திரி அப்படின்னு பேரு இல்லையா. இப்படி மகாவிஷ்ணுவானவர் எல்லாரையும் ரட்சணம் பண்ணி கொண்டு இருக்கிறதுனால அவருக்கு க்ஷேம கிருத்து அப்படின்னு பேரு. இப்படிப்பட்ட க்ஷேம கிருத்தே நமஹ அப்படின்னு அவருக்கு சதுர்த்தி விபக்தியில க்ஷேம கிருத்தே நமஹ. அதுக்கப்புறம் சிவஹா அப்படின்னா பரமமங்கள ஸ்வரூபஹா அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்ப எப்படிப்பட்ட ஸ்வரூபம் அது? உலகத்துல எத்தனையோ நாமாக்கள் இருந்தாலும் நினைத்த மாத்திரத்திலேயே உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான நாமாக்கள் இருக்கும் இல்லையோ. அதுல ஒண்ணுதான் இந்த சிவஹான்ற நாமா. ஸ்மரண ஸ்வநாம ஸ்மிருதி மாத்திரேன பாவையன். நீங்க சொன்ன மாத்திரத்திலிருந்தே நீங்க பியூரிஃபை ஆயிடுறீங்க. இப்படிப்பட்ட ஒரு நாமா இல்லையா. அப்படிப்பட்ட மகா பவித்திரமான ஒரு நாமா சிவநாமா. பரமமங்கள ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்வநாம ஸ்மிருதி மாத்திரேன அவருடைய நாமத்தை ஸ்மரணம் பண்ண மாத்திரத்தினாலேயே நாம் பியூரிஃபை ஆகின்ற காரணத்தினால அவருக்கு சிவன் அப்படின்னு பேரு. இப்படி 5 முதல் ஸ்லோகத்துல இருந்த அனிவர்த்தி நிவத்தாத்மா சம்க்ஷேப்தா க்ஷேமகிருத் சிவஹா அப்படின்னு பார்த்தோம். அடுத்த செகண்ட் லைன் ஸ்ரீவத் சவக்ஷா ஸ்ரீவாசஹா ஸ்ரீபதிஹி ஸ்ரீமதாம்பரஹ ஸ்ரீவத் சவக்ஷா அப்படின்னாரு. ஸ்ரீவத்சன் அப்படின்னாக்க அர்த்தம் ஸ்ரீவத்சம்னு ஒரு மறு இல்லையா. ஸ்ரீவத்வம் சம்யம் சின்னம் அப்படின்னு அத தன்னுடைய வக்ஷத்துல அவர் வைத்துக் கொண்டு இருக்கிறார் அப்படின்ற அர்த்தம் இல்லையா. இதோட 601வது நாமா. 600 நாமா முடிஞ்சிட்டு இது 601வது நாமா. ஸ்ரீவத்ச சம்யம், ஸ்ரீவத்சம் எனக்கூடிய பெயரை உடைய, சின்னம் ஒரு அடையாளத்தை, வக்ஷசி தன்னுடைய வக்ஷசுல ஸ்திதம் வைத்து கொண்டிருக்கிற காரணத்தினால அவருக்கு ஸ்ரீவத்ச வக்ஷஹா அப்படின்னு பேரு இல்லையா. ஸ்ரீவத்ச வக்ஷாஹா அப்படின்னு அவருக்கு பேரு. ஸ்ரீவத்ச வக்ஷாஹா அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஸ்ரீவத்ச வக்ஷசே நமஹா. இப்படிப்பட்ட ஒரு வக்ஷஸை ஸ்ரீயுடன் கூடிய ஸ்ரீவத்சத்துடன் கூடின வக்ஷஸை உடையவருக்கு நமஸ்காரம். ஸ்ரீவத்ச வக்ஷசே நமஹா அப்படின்னாரு. அப்புறம் ஸ்ரீவாசாய நமஹ. ஸ்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆச்சாரியார் அழகான வாக்கிய அதுக்கு அர்த்தம் பண்றார். ஸ்ரீ அப்படின்னாக்க அம்பாளுடைய ஸ்ரீ. ஸ்ரீனாக்க மகாலட்சுமி, ஐஸ்வர்யம் அப்படின்னு அர்த்தம். அஸ்ய வக்ஷசி இன்னொன்னு இருக்கு அவருடைய மார்புல. அது என்ன தெரியுமா? தீவத்சம்னு ஒரு மறு இருக்கு, அது ஒரு அடையாளம்னு சொன்னோம். அது சொன்ன உடனே இன்னொன்னு ஆசை இருக்கு. அவருடைய ஹிருதயத்துல எப்பொழுதுமே லக்ஷ்மி இருந்து கொண்டே இருக்கிறார் இல்லையா. அவருடைய வக்ஷஸ்தலத்துல ஸ்ரீஹி அனபாயினி, எப்பொழுதும் நீங்காததான ஒரு ஸ்ரீ. இந்த விஷ்ணு உபாசகர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் ஒரு அனுகிரகம் என்னன்னு, எப்பொழுதுமே அம்பாளானவள் அவளை விட்டு நகர மாட்டா. அப்பேற்பட்ட வாசத்தை செய்து கொண்டு இருக்கக்கூடியவ அர்த்தம். இன்னொரு அர்த்தம், விஷ்ணுவை விட்டு இணை பிரியாமல் எப்பொழுதுமே தன்னுடைய வக்ஷஸ்தலத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அம்பாளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் ஸ்ரீவாசகா ஸ்ரீனிவாசகா அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சதா சர்வகாலமும் எப்பொழுதுமே அம்பாளுடைய ஹிருதயத்திலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடியதுனால அவருக்கு ஸ்ரீவாசகா அப்படின்னு பட்டு. இப்படிப்பட்ட ஸ்ரீவாசாய நமஹ அப்படின்றது. அதுக்கப்புறம் ஸ்ரீபதிஹி இல்லையா.
அமிர்த மதனே சர்வான் சுர அசுராதீன விகாய ஸ்ரீரேனம் பதித்வேன வரையாமாச இது ஸ்ரீபதி. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அந்த சமுத்திர மசனம் இருந்தது இல்லையா? அப்ப இந்த மேருமலையை வாசுகியை வைத்து 2 பக்கமும் கடைந்தார்கள். அப்படி கடையும் பொழுது அதுல உச்சஸ்ரவசு இல்லையா, பாரிஜாதம், காமதேனு, அப்புறம் ஐராவதம் எல்லாம் அமிர்தம் வந்தா மாதிரி லக்ஷ்மியும் வந்தார். அப்போ அந்த லக்ஷ்மியை மகாவிஷ்ணுவானவர் தான் வைத்து கொண்டு விட்டார். அதனாலதான் அமிர்த மதனம் பண்ணும் பொழுது சர்வானு சுர அசுராதீனு, சுரர்கள் அசுரர்கள் 2 பேரும் அதை கடையும் பொழுது வந்த அந்த ஸ்ரீயை ஏனம் பதித்வேன வரையாமாச, அம்பாளானவர் பத்தியாக அவளை வைத்துக் கொண்டார். பசியாக இருந்து அவளை தன்னுடன் வைத்துக் கொண்டார். அதனால அவருக்கு ஸ்ரீயப்பதி அப்படின்னு பேரு. ரைட்டா? அதனால ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் அப்படின்னு நம்ம லெக்சர்லாம் சொல்றது கேட்டிருக்கோம் இல்லையா? உபன்யாசகர்கள்லாம் எப்படி சொல்லுவார்கள்? ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் அப்படின்னு சொன்னாலே விஷ்ணுவனுடைய நாமா ஸ்ரீபதினு உயர்ந்த நாமா. இன்னொரு அர்த்தம் இருக்கு. உபனிஷத் அர்த்தம் என்ன? ஸ்ரீனாக்க பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தே அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் சொல்றது. பராசக்தி அப்படின்னு அர்த்தம். பராசக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணுல பாக்குற சக்தி, மூக்குல நுகர்ற சக்தி, காதுல கேட்கிற சக்தி, இப்படி ஒவ்வொரு சக்தி இருக்கு. பிராணனுக்கு ஒரு சக்தி, அபானனுக்கு ஒரு சக்தி, வியானனுக்கு ஒரு சக்தி, உதானனுக்கு ஒரு சக்தி, சமானனுக்கு ஒரு சக்தி, இப்படி அநேக சக்தி உலகத்துல இருக்கு இல்லையா? சக்திகள் எல்லாம் இப்ப எல்லா சக்தியும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா அது என்ன ஆகும்? அதான் பராசக்தி. அப்படிப்பட்ட சக்தியாக இருக்கக்கூடியவள் தான் ஸ்ரீ பராசக்தி அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்ட ஸ்ரீயினுடைய ஆத்துக்காரராக, அந்த பராசக்தியினுடைய ஆத்துக்காரராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இந்த சக்தி ஒரு சக்தியானது தனியா இயங்குமா? ஒருத்தரை ஆசிரியிச்சுதானே சக்தி இருக்கும். சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்தா. சிவன் சக்தி இல்லாமல் சிவன் ஏது? சக்தி இருக்கணும்னாக்க என்கிட்ட எழுதுற சக்தி இருக்கு அப்படின்னாக்க, என்கிட்ட பேசுற சக்தி இருக்கு, என்கிட்ட பாக்குற சக்தி இருக்குன்னா அந்த சக்தி யாரை சார்ந்து இருக்கு? என்னை சார்ந்து இருக்கு. யா ஆகையினால இந்த ஸ்ரீ எனக்கூடிய பராசக்தி யாரை சார்ந்து இருக்கும்? மகாவிஷ்ணுவை சார்ந்து இருக்கும். அதனால அவர் தான் ஸ்ரீயப்பதியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு தெரியுது. அதனால அவருக்கு ஸ்ரீபதி அப்படின்னு தெரியுது. ஸ்ரீபதயே நமஹ. அதற்கப்புறம் ஸ்ரீமதாம் வரஹா. ஸ்ரீமதாம் வரஹா அப்படின்னாரு. ஸ்ரீனாக்க இன்னொரு அர்த்தம். ருக்யஜ சாம லக்ஷணையா லக்ஷணா ஸ்ரீஹி. ஸ்ரீன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம் இவர்களை லட்சணையாக புரிந்து கொள்ளும். இன்டெண்டட் மீனிங். ஸ்ரீன்னா என்ன அர்த்தம் இல்லையா? கீர்த்தி கீர்த்தின்றீங்க. ஸ்ரீன்னா என்ன அர்த்தம்? பெருமைன்னா என்ன அர்த்தம்? விபூதினா என்ன அர்த்தம்? அது வேதமாக இருக்கக்கூடியது. ஸ்ரீ ருக்வேதமாகவும் எஜுர்வேதமாகவும் சாமவேதமாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீயை உடையவர்கள் யாரு? வேத வித்துக்கள். ஸ்ரீமான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? மகாலட்சுமியை, மகாலட்சுமி கடாட்சம் உடையவர்கள். லட்சுமி கடாட்சம் உடையவர்கள்னா என்ன அர்த்தம்? வேத வித்துக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீமதாம் யார் அவர்கள்? விரிஞ்சியாதி தேவர்கள் தேர்ந்து வந்ததுதான் அந்த வேதம். பிரஹினோதி தஸ்மை அப்படின்னு அவருக்கு தான் முதல்ல மகாவிஷ்ணுவானவர் வேதத்தை போதித்தார். அவர்கிட்ட இருந்து இந்தி வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. ஆகையினால ஸ்ரீமதாம் அப்படின்னு சொன்னா ஸ்ரீமான் வனமாலி கதீஷார்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ விரக்ஷது. ஸ்ரீமான் அப்படின்னு சொன்னாலே யாரு? மகாவிஷ்ணு தான் அப்படின்னு இருக்கிறதுனால ஸ்ரீமான். ஸ்ரீ மதஹா மத் பிரத்யம். மத் பிரத்யம்னா என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் இல்லையா? பக்தி உடையவன் பக்திமான் இல்லையா? தனத்தை உடையவன் தனவான், ஆயுஷை உடையவன் ஆயுஷ்மான் அப்படின்னு சொல்றான். பத் அப்படின்னா கூடினதுன்னு அர்த்தம். மத்துனாலும் கூடினதுன்னு அர்த்தம். சில சமயத்துல வத் பிரத்யத்தினால தனவான் பயில்வான் அப்படின்ற சொல்லலாம் வருது. சில சமயத்துல அந்த சப்தத்துக்கு ஸ்ரீ சப்தத்துக்கெல்லாம் மத்து தான் சேரும். ஆயுஷ் சப்தத்துக்கு மத்து சேர்ந்ததுன்னா ஆயுஷ்மான். ஸ்ரீ சப்தத்துக்கு மத்து சேர்ந்ததுன்னா உடையவர். ஸ்ரீயை உடையவர் யாரு? ஸ்ரீமான். இப்படிப்பட்ட வேத ஸ்ரீயை உடையவர்களுக்கு பேர் ஸ்ரீமான். இப்படிப்பட்ட வேதத்தை உடையவராக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுக்கு ஸ்ரீமான் பேரு. அதனால அவருக்கு
ஸ்ரீமதாம் அவர் யாரு? இந்த ஸ்ரீமத்தா இருக்கக்கூடிய வேதங்களை உடைய அந்த பிரம்மா முதலியவர்களுக்கெல்லாம் வேதம் சொல்லி கொடுத்தவர் அவர். ஸ்ரீமதாம் வரஹா, எல்லாரை விட ஒசத்தி இல்லையா, வரணீயஹா அப்படின்னு அர்த்தம். அவர்கள் எல்லாம் விரிஞ்சாதே பிரதானமாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீமதாம் வரஹா, அவர் தானே பிரதானம். ஆகையினால் அவர் ஸ்ரீமதாம் வரஹா அப்படின்னாக்க மகாவிஷ்ணு அப்படின்ற அர்த்தம் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட ஸ்ரீமதாம் வராய நமஹ. அடுத்த நாமா ஸ்ரீத ஸ்ரீஷ ஸ்ரீனிவாசஹ ஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவனஹ ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேயஹ ஸ்ரீமான் லோகத்ரயாஸ்ரயஹ. அவருக்கெல்லாம் அந்த ஸ்ரீ அம்பாள் மேலேயே நாமாக்கள் எழுதணும்னு ஆசை வந்துருச்சு வியாசாச்சாரியாருக்கு இல்லையா. இப்படி ஸ்ரீதஹா, ஸ்ரீஷஹா, ஸ்ரீனிவாசஹா, ஸ்ரீநிதிஹி, ஸ்ரீவிஹி பாவனஹா அப்படின்னு முதல் லைன்ல 5 நாமாக்கள். அடுத்ததுல ஸ்ரீதரஹா, ஸ்ரீகரஹா, ஸ்ரேயஹா, ஸ்ரீமானு, லோகத்ரயாஸ்ரயா 5 நாமா, மொத்தம் 10 நாமாக்கள். இதுல ஸ்ரீதஹா அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீயை கொடுப்பவர், வசுதா வசுவை கொடுக்கிறவர், அன்னதா அன்னத்தை கொடுப்பவர், ஸ்ரீயத்தை கொடுக்கக்கூடியவர் ஸ்ரீதன். ஸ்ரீயம் ததாதி பக்தானாம், பக்தர்களுக்கு இந்த கீர்த்தியை வேதத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து தர்மார்த்த காம மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர், புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடிய மகா புருஷனாக இருக்கக்கூடிய புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய அவர் தானே ஸ்ரீதஹா. அதனாலதான் ஸ்ரீதஹா அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அப்புறம் ஸ்ரீஷஹா அப்படின்னாரு. ஸ்ரீயம் ஈஷஹா இது ஸ்ரீஷஹா. இப்படி லோகத்திலே ஸ்ரீயத்தை கொடுக்கக்கூடியவர், கீர்த்தியை கொடுக்கக்கூடியவர், செல்வத்தை கல்வி செல்வம் அருட்செல்வத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால இவருக்கு ஸ்ரீஷஹா அப்படின்னு பேரு. இவருடைய கண்ட்ரோல்ல தான் அந்த ஸ்ரீ இருக்கு. அவாவாளுக்கு புண்ணியத்துக்கு தக்கின மாதிரி கொடுக்கக்கூடியவர் ஸ்ரீஷஹா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீ திவாசஹா அப்படின்னாரு. ஸ்ரீமத்சு நித்யம் வசதி இது ஸ்ரீனிவாசஹா. எப்பொழுதுமே இல்லையா ஸ்ரீமான்களிடத்தில் நித்திய வாசம் செய்து கொண்டு வேத பண்டிதர்களிடமும் மகாவிஷ்ணுவிடம் நித்திய வாசம் செய்து கொண்டிருக்கக்கூடியவள் அப்படின்ற அர்த்தத்துல ஸ்ரீனிவாசன் அப்படின்னு, எப்பொழுதும் ஸ்ரீ நிச்சயமாக வாசம் பண்ணக்கூடியவள் அப்படின்ற அர்த்தத்துல ஸ்ரீனிவாசஹா. அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாசாய நமஹ. அப்புறம் ஸ்ரீநிதிஹி அடுத்த நாமா ஸ்ரீநிதி அப்படின்னு அர்த்தம். சர்வசக்திமயே அஸ்மின் நிகிலாஹா ஸ்ரீயஹா நிதியந்தே இது ஸ்ரீநிதி. பொக்கிஷமாக இருக்கக்கூடியவர். பொக்கிஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, எல்லா சக்திகளுக்கும் பொக்கிஷமாக இருக்கக்கூடியது அப்படின்னா யாரு? எது? அம்பாள். அம்பாள் எதை ஆசிரியிருக்கா? இவரை ஆசிரியிருக்கா அம்பாள். ஸ்ரீ ஆனவள் மகாலட்சுமி ஆனவள் யாருடைய மார்பில் உட்கார்ந்து இருக்கா? மகாவிஷ்ணுவனுடைய மார்பில் உட்கார்ந்து இருக்கா. இப்படி அவள் இருக்கக்கூடிய இடம் எது? மகாவிஷ்ணுவனுடைய வக்ஷஸ்தலம். இப்படி எல்லா சக்திகளுக்கும் பொக்கிஷமாக இருந்து கொண்டு நிதியாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. அப்பேற்பட்ட ஸ்ரீநிதயே நமஹ அப்படின்னு. அடுத்தது ஸ்ரீத ஸ்ரீஷ ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவனஹ. விபாவனா விபாக் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நம்ம போனோம்னாக்க இது என்ன சேல்ஸ் செக்ஷன், இது என்ன பர்ச்சேஸ் செக்ஷன், இது என்ன பர்சனல் செக்ஷன் அப்படின்னு பிரிக்க. விபாகம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? பிரித்து கொடுக்கிறது. இவர் என்ன பண்றார்? ஸ்ரீ விபாவனஹா சர்வபூதானாம் விபாவயதி. எல்லா பூதங்களும் செய்த கர்மாக்களை எல்லாம் இல்லையா அவர்கள் விவிதமாக கர்மாக்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட விவிதமாக செய்யக்கூடியவதெல்லாம் கணக்குல வச்சுண்டு இல்லையா அவர் என்ன பண்றார்? பக்தர்களுக்கு அதை அப்படியே பிரிச்சு கொடுக்க வேண்டியது. இந்த சர்வபூதானாம் விபாவயதி அப்படி பிரிச்சு அவாவாளுக்கு தக்கின மாதிரி இருக்கணும். ஒரு தப்பு பண்ண முடியாது. எல்லாரும் அவாவா பண்ணக்கூடிய கர்மாக்களை எல்லாம் இவர்கள்லாம் நிறைய கர்மா அக்னிஹோத்திராதி கர்மாக்கள்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த கர்மா ஹோமங்கள் சுதர்சன ஹோமங்கள்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அதை அக்னியில போடுகிறார்கள்.
அந்த அக்னியில இருக்கக்கூடிய அந்த சுவாகா தேவி, சுவாகான்னு சொல்லி போடுறாங்க. அக்னியினுடைய ஆத்துக்காரியான அந்த சுவாகா தேவியானவள் என்ன பண்றா, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஜாகிரதையா சூரியன் கிட்ட எடுத்துன்னு போய், அங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு இடம் இருக்கு. ருக்வேதிகளுக்கு, சாமவேதிகளுக்கு, எஜுர்வேதிகளுக்கு, அதர்வ வேதிகளுக்கு எல்லாம் 4 பார்ட்ல இல்லையா, அது ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், நார்த்னு 4 பாகமா பிரிஞ்சு இருக்கு. அங்க ஒரு தேனடை மாதிரி இருக்கான். அந்த தேனடையில போய் நம்மளுடைய கணக்குல போய் கரெக்டா அது போய் சேரும். பகவான் என்ன பண்றார், ஒருத்தர் பிறகு கொடுக்கும் பொழுது ஈஸ்வரன் பலதாத்தாவாக இருந்து கொண்டு மகாவிஷ்ணுவானவர் அவாவால் செய்த புண்ணியத்துக்கும் அவாவா செய்த பாவத்துக்கும் தக்கின மாதிரியான ஒரு ஜென்மாவை கொடுத்து அவாவாளுடைய புண்ணிய கர்மாக்களை அதே மாதிரியே கரெக்டாக பிரிச்சு கொடுக்கின்ற காரணத்தினால அவருக்கு ஸ்ரீ விபாவனஹா அப்படின்னு பேரு. இப்படிப்பட்ட ஸ்ரீ விபாவனாய நமஹா அப்படின்னாரு. ரொம்ப அருமையான ஒரு நாமா. அதுக்கப்புறம் ஸ்ரீதர் ஸ்ரீச ஸ்ரீனிவாசஹா ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவனஹா அப்படின்னு முதல் லைன் முடிஞ்சு போச்சு. 2வது லைன் ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேயஹா ஸ்ரீமான் லோகத்ரயாஸ்ரயஹா ஸ்ரீதரஹா. பாப்புலரா எல்லாரும் பேர் விஷயம் இருக்கும் இல்லையா, தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஸ்ரீதரஹான்னு ஆச்சாரியர் என்ன சொல்றார், சர்வபூதானாம் ஜனனி ஸ்ரீயம் வக்ஷசி வஹன்னு ஸ்ரீதரஹா அப்படின்னாரு. எல்லா ஸ்ரீதரன் அப்படின்னா எல்லா பிராணிகள் இல்லையா, எல்லா உயிர்களுக்கும் ஜனனியாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவள் யார்? எங்க அம்பாள் தான், ஸ்ரீதேவி. அந்த ஸ்ரீதேவியை என்ன அவர்கள் தரித்து கொண்டிருக்கிறார். எங்க தரித்து கொண்டிருக்கிறார்? மார்புல தரித்து கொண்டிருக்கிறார். எப்படி சார் அந்த சக்தியும் சிவனும் ஒன்றாக இருக்கு, சக்தியும் விஷ்ணுவும் எப்படி ஒன்றாக இருக்கிறது அப்படின்றத நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இது விளக்காக இருந்ததுனால் அது ஒளியாக இருக்கிறது. இவர் சொல்லாக இருந்தார், அவன் பொருளாக இருக்கிறார் இல்லையா. இப்படி சேர்ந்த சொல்லும் பொருளும் சேர்ந்தது தானே இல்லையா. அதே மாதிரி ஒரு மணி இருக்குன்னா அதுல பிரகாசம் இருக்கு, தீபம் இருக்குன்னா அதுக்கு பிரகாசமாக இருக்கிறார். ஒரு ஃப்ளவர் இருக்குன்னா அதுக்கு வாசனையாக இருக்கிறார் இல்லையா. ஒரு சந்திரன் ஒரு தோசைகள் மாதிரி மேல இருக்கு, ஆனா அதுக்கு ஒளியாக இருக்கக்கூடியது அந்த சக்தி இல்லையா. ஒரு அமிர்தம் இருக்குன்னா அதுக்கு சுவையாக இருக்கக்கூடியது இந்த சக்தி. இப்படி சதா சர்வகாலமும் இல்ல அம்பாளோட சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கு ஸ்ரீதரஹா, இந்த ஸ்ரீயை தரித்து கொண்டு இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். சக்தியும் சிவனும் ஒன்றுலாம் சொல்ற கான்செப்ட் இதுல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் ஒன்று அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஸ்ரீதரஹா அப்படின்ற பேரு இல்லையா. தரதி அப்படின்னா வகதி, எங்க வச்சிருக்காரு? மனசுலயே. ஸ்ரீயை தன்னுடைய ஹிருதயத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேயா ஸ்ரீகரஹா அப்படின்னார். எப்பொழுதும் மங்களத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். எப்படி பண்றாரு அவரு? ஸ்மரதாம், யார் யாரெல்லாம் மகாவிஷ்ணுவை ஸ்மரித்துக் கொண்டிருக்கிறார். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம் யம் வந்தே விஷ்ணுபவைரம் சர்வலோகைகநாதம் மேகஷ்யாமம் பீதகௌசேயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்வாசிதாங்கம் ஞோபேதம் புண்டரீகாயதாட்சம் விஷ்ணும் வந்தே சர்வலோ. இப்படியே ஸ்மரித்து கொண்டே இருக்கிறார்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல. இப்படி அவரை ஸ்மரித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு சுபதாம் இல்லையா, எப்பொழுதும் இந்த சஹஸ்ரநாமத்தையும் கேசவாய ஸ்வாஹா கேசவாய நம, நாராயணாய நம, மாதவாய நம, கோவிந்தாய நம, விஷ்ணவே நம, மதுசூதனாய நம, திருவிக்ரமாய நம, வாமனாய நம, ஸ்ரீதராய நம, ரிஷிகேஷாய நம டெய்லி சொல்லிக்கொண்டே இருக்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் சார். அது மாத்திரம் இல்ல, விசேஷ தினங்கள் எது வந்தாலும் சாலிகிராமத்துக்கு அர்ச்சனை பண்ணா கேசவாய கேசவாய நம, நாராயணாய நம, மாதவாய நம, கோவிந்தாய நம, விஷ்ணவே நம, மதுசூதனாய நம, திருவிக்ரமாய நம இப்படின்னு அர்ச்சித்து கொண்டே இருக்கார்கள். எப்படி பார்த்தாலும் சந்தியாவந்தனத்துல ஆரம்பிச்சு தினமும் ஸ்மரணம் பண்ணிக்கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு அர்ச்சித்து கொண்டு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் ஸ்ரீயம் கரோதி இது ஸ்ரீகரஹா, இவாளுக்கெல்லாம் அல்ல நல்ல ஒரு சாநியத்தை கொடுத்து
நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவர். நினைப்பவர்கள் துதிப்பவர்களை அர்ச்சனை புரியவர்கள் இவர்களுக்கெல்லாம் செல்வத்தை தருபவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்காகவே திருமேனி எடுக்கப்பட்டதாக விஷ்ணு புராணங்கள்லாம் கூறுறது. இப்படி இருக்கக்கூடிய அந்த சிவனுக்கு நமஸ்காரம். ஸ்ரீகராய நமஹா. அதுக்கப்புறம் ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேயா. ஸ்ரேயஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதாந்தங்கள்ல ஸ்ரேயஸ்னா மோட்சம்னு அர்த்தம், ஸ்ரேயஸ்னா உலக இன்பங்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க சகுனமாகத்தான் நம்ம மகாவிஷ்ணுவை நாம உபாசித்துக் கொண்டிருக்கிறதுனால ஸ்ரேயஸ்னா என்ன அர்த்தம்? உயர்ந்ததான ஒரு நிலை, நித்திய சுகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, ஆனந்த நிலை அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அது எப்படிப்பட்ட நிலை அப்படின்னா அனபாயி சுகவாப்தி லட்சணம். எப்பொழுதும் நீங்காத அனபாயி இல்லையா? அனபாயின்னு நீங்காத ஒரு சுகத்தை, அவாப்திய லட்சணம் கிடைக்கக்கூடியதை டெபினிஷனாக உடையக்கூடியது எதுவோ அதுக்கு பேர் ஸ்ரேயா அப்படின்னு. அப்படிப்பட்ட பரஸ்யே ரூபம், அப்படி பரரூபமாக இருக்கக்கூடிய புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய தேச கால வஸ்துக்கு கட்டுப்படாத பெரிசாக இருக்கக்கூடிய பெரியவராக இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுவுக்கு ஸ்ரேயஸ்ன்னே பேரு. அப்படிப்பட்ட ஸ்ரேயசே நமஹா அப்படின்னாரு. அதற்கு பிறகு ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேயா ஸ்ரீமான் இல்லையா? ஸ்ரீமான் அப்படின்றது முன்னாடியே பார்த்தோம். ஸ்ரீமான்னாக்க ஸ்ரீயா அஸ்ய சந்தி இது ஸ்ரீமான். யாருக்கு ஸ்ரீயானது இருக்கிறதோ அவர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பகவத்கீதையில ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாரு? எத்யத் விபூதி மத். அவர் 10வது அத்தியாயத்துல சுவாமி உங்களை நான் எப்படி உபாசனை பண்றது அப்படின்னு அர்ஜுனன் கேட்டான். அப்ப சொல்லும் பொழுது இவர் நான் எல்லாமே நான் தான்பா அப்படின்னா, மாதங்கள்ல நான் மார்கழியா இருக்கம்பா, நான் வேதங்கள்லாம் சாம வேதமாக இருக்கம்பா இல்லையா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டே இருவார். ஆயுதங்கள்ல ஆயுத வில்லாளிகள்ல நானு ராமனா இருக்கம்பா அப்படின்னு எல்லாம் சொன்னார். ஸ்கந்தனாக சேனாதிபதிகள்ல நான் ஸ்கந்தனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி, மலைகள்லாம் நான் இமயமலையா இருக்கேன், அப்புறம் பாம்புகள்ல நான் ஆதிசேஷனக இப்படின்னு சொல்லிட்டே வந்தார். சொல்லிட்டே எவ்வளவுப்பா சொல்ல முடியும்? ஒரு 4-5 தான் சொல்ல முடியும். ஒண்ணு வச்சுக்கோ, எங்கெல்லாம் அம்பாளுடைய கடாட்சம் இருக்கோ இல்லையா? எத்யத் விபூதி மத் சத்துவம். என்னுடைய விபூதியை கேட்கிறிய, உலகத்துல எங்கெல்லாம் மகிமை பொருந்தியதாக இருக்கிறதோ எத்யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமத்தூர்ஜிதமேவா. அதாவது உற்சாகத்தோட ஸ்ரீயுடன் கூடினதாக எந்தெந்த பொருள்கள் எல்லாம் உலகத்துல இருக்கோ தத்ததேவ அவகச்ச, அது எல்லாத்தையும் அவகச்ச தெரிந்து கொள்ள பார்த்தோம். மம தேஜோம்ச சம்பவம், என்னுடைய அம்சம் தான்பா எல்லாம். எங்கெல்லாம் ஒருத்தன் ஓஹோ ஓஹோன்னு முன்னுக்கு வரான்னாக்க அவங்கிட்ட அந்த ஸ்ரீ தாண்டவம் ஆறுது, லட்சுமி கடாட்சம் தாண்டவம் ஆறுதுன்னா அந்த இடத்துல நான் இருக்கம்பா அப்படின்னு சொன்னார் இல்லையா பகவத்கீதையில. இப்படி ஸ்ரீமான்களிடத்துல இருக்கிறதுனால ஸ்ரேயா அஸ்ய அஸ்தி இல்லையா? ஸ்ரேயஸ் யார் யார்கிட்ட இருக்கோ அந்த இடத்துலலாம் இருக்கக்கூடியவர்ப்பா நானு. அதனால்தான் எனக்கு ஸ்ரீமான்னு பேரு. ஸ்ரீயஹா இல்லையா? இந்த விபூதியானது யாரிடம் இருக்கிறதோ அவர்களைத்தான் ஸ்ரீமான் என்று சொல்றோம். ஸ்ரீமான்னா மதிப்பு குறித்தவர். இன்னொரு அர்த்தம் அங்க என்ன? ஸ்ரீமதே நமஹால நம்ம எப்படி அர்த்தம் பண்ணா, ஸ்ரீனா வேதம், எப்படி வேதத்தை கையில வச்சுட்டு இருக்காரோ அவர்கள்லாம் ஸ்ரீமான் அர்த்தம் பண்ணோம். இந்த இடத்துல விபூதியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அருளை கல்வி செல்வத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேயா ஸ்ரீமான். அதுக்கப்புறம் லோகத்ரயாஸ்ரயா. லோகத்ரயாஸ்ரயா, லோகத்ரயம் அப்படின்னா என்ன? 3 உலகம். திரயம்னா 3, லோகத்ரயம் 3 உலகமும். 3 உலகம் திரயானாம் லோகானாம் ஆச்சாரியர் பாஷ்யம். 3 உலகமும். எந்த 3 உலகம்? கீழ்லோகம், நடுலோகம், மேல் லோகம் இல்லையா? திரிபுர சுந்தரி, திருலோக சஞ்சாரி அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இப்படி திரயானாம் லோகானாம் ஆசிரியத்வாத், எல்லாம் அவரை அண்டித்தான் சார் இருக்கு இல்லையா? 3 லோகங்களுக்கும் ஆசிரியமாக அவர் தான் இருக்கிறார் அப்படின்ற அர்த்தம் இல்லையா? அவர் எப்படி இருக்காரு? லோகத்ரயாஸ்ரயா, 3 உலகங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர். ஆதாரமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அவர் தான் அதிஷ்டான். அவர் இல்லையே இந்த உலகமே இல்லை.
இல்ல அவரை எப்படி நகைகளுக்கெல்லாம் தங்கம் ஆதாரமாக இருக்கிறதோ, எப்படி அகல், விளக்கு, கும்பம், எல்லாத்துக்கும் அடுப்பு, எல்லாத்துக்கும் ஆதாரமாக மண் இருக்கிறதோ, அப்படியாக இந்த உலகமானது இயங்கணுமே ஆனால் அதுக்கு ஆதாரமாக அவர் இருக்கிறார். அவரின்றி எந்த பொருளும் அசையாது. அவரின்றி எதுவுமே, அவர் எங்க இருக்கார்? அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து காணப்படுகின்றதான ஒரு சொரூபமாக இருக்கிறார். இப்படி உலகத்திலையும் ஆசிரியமாக அவரை அவருடைய சப்போர்ட்ல தான் இந்த உலகங்கள் எல்லாம் 14 லோகங்களும் இருக்கிறது. அதை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு அநேக கோடி பிரம்மாண்ட மண்டலங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுத்தையும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அநேக கோடி பிரம்மாண்ட மண்டலங்கள் இருக்கு. ஆகையினால் சுருக்கமா சொல்றது எப்படி சொல்றது? கீழ்லோகம், நடுலோகம், மேல்லோகம், அவ்வளவு இருக்க. அந்த 3 லோகமும் அவரை ஆசிரியத்துத்தான் இருக்கிறதுனால அவருக்கு திரயானாம் லோகானாம் ஆசிரியத்வாது லோகத்ரயாஸ்ரயா, அப்படிப்பட்ட லோகத்ரயாஸ்ரயசே நமஹ அப்படின்னு 4வது விபக்தியில அவருக்கு ஒரு நமஸ்காரம். ஸ்ரீனிவாசஹ ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவனஹ ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேயஹ ஸ்ரீமான் லோகத்ரயாஸ்ரயஹ அப்படின்னு பார்த்தோம். இப்படியாக இன்னைக்கு 596வது நாமத்திலிருந்து இல்லையா ஸ்ரேயசி லோகத்துல 614 நாமாக்கள் பார்த்திருக்கோம். அப்படி பார்த்திருக்கோம். இன்னைக்கு 19 நாமாக்களை பார்த்திருக்கோம். இதனுடைய அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் போர் நமத போர் நமிதம் போர் நாத் போர் நமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.